என்னோட 9வது பாட்டு நான் எழுதிய வரிகள் லிரிக்ஸ் நான் பாடுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நானும் 8 பாட்டு எழுதி 9வது பாட்டுக்கே வந்துட்டேன். ஆனாலும் ஒரு வீடியோவும் ஒழுங்கா போகல. பட் ஓகே, நம்ம 100 பாட்டு எழுதுறோம், அவ்வளவுதான், ரீச் ஆகுறோம். இந்த பாட்டை நமக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணி கேட்டது யார் தெரியுமா? கதிர் செல்வன். பாவம் மனுஷன், ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. சரி, மீதி கதையை கடைசியா சொல்றேன். இப்போ பாடிடலாமா? உன் வருகைக்காக காத்திருந்தேன், நீ விதைத்த சொல்லை பார்த்திருந்தேன், உன் பெயரை மீண்டும் முணுமுணுத்தேனோ, அதில் என் பெயரை சேர்க்க வேண்டியிருந்தேன். வெறும் நட்பா அது தெரியவில்லை, அதுபோல் நீயும் நடக்கவில்லை, பயத்தில் நானும் கூறவில்லை, அதை நினைத்து நினைத்து தூங்கவில்லை. காதல் சொன்னால் சேர்வோம் ஓர் நாள், காதல் சொன்னால் சேர்வோம் ஓர் நாள், அதுவரை உன் பதிலுக்காக காத்திருப்பேனோ, என் வாழ்வை உனக்கு அர்ப்பணிப்பேனோ. எப்படி இருக்கு? என் வாய்ஸும் நான் பாடின விதமும் ஒரு மாதிரி இருக்கலாம், பட் என்னோட லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அன்பர் கதிர் செல்வன் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷனை கமெண்ட்ல சொல்லியிருந்தாருன்னா இதைத்தான் சொன்னாரு. ப்ரோ, ஒரு பையனும் பொண்ணும் நண்பர்களா பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் அவளை காதலிக்கிறான், அந்த பொண்ணு அவன்கிட்ட காதல் மாதிரி பேசுறா. ஆனா அவ காதலிக்கிறாளா இல்லையாங்கிற குழப்பத்திலேயே இருக்கான். இதுல அவனோட ஏக்கம், அவன் ஃபீலிங்ஸ் பத்தி பாட்டு எழுதுங்க ப்ரோ. முக்கியமா அதிகபட்சம் சேட்ல தான் பேசுவாங்க. அவ ஆன்லைன் வருவாளா பேசுவாளா அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாட எழுதுங்க ப்ரோ. நல்ல ஃபீலிங் சாங்கா எழுதுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளீஸ்லாம் கேட்க வேணாங்க, நீங்க எழுதுன்னு சொன்னா நான் எழுத போறேன், அவ்வளவுதான். கதிர் செல்வன் ப்ரோ, ஃபீலிங்ஸ் போதுமா? எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃபீலிங்கா டீப்பா இறங்கி தான் எழுதிருக்கேன், உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ப்ரோ, இந்த மாதிரி எனக்கும் ஒரு பாட்டு வேணும் ப்ரோ. என் லைஃப்லயும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது. அந்த சுச்சுவேஷனுக்குலாம் ஒரு பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெளிவா சொன்னீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நான் பாட்டு எழுதி உங்களுக்காக பாடி டேக் பண்ணி வீடியோ போடுவேன். எனக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 100 சாங்க பாடி முடிச்சிருவேன். ஸோ மறக்காம இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, கதிர் செல்வன் அன்பர் சொன்ன மாதிரியே அந்த பாட்டு நான் எழுதிருக்கேனா பாடிருக்கேனான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை கமெண்ட்ல சொல்லுங்க, பெருசா போதுடா. மீண்டும் உங்களை அடுத்த பாடலில் சந்திக்கிறேன்.